இங்க போய் நம்முடைய பிள்ளைகளை படிக்க வைப்பாங்க. இந்த முஸ்லிம் நிறுவனங்களை நடத்தக்கூடியவர்கள் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளட்டும். இவர்களுக்கு இந்த உலகத்திலும் நாளை மறுமையிலும் அல்லாஹ்வுடைய வேதனை நிச்சயம். இன்னல்லதீன யுஹிப்பூன அன் தஷிஅல் ஃபாஹிஷத ஃபில்லதீன ஆமனு லஹும் அஸாபுன் ஃபித் துன்யா வல் ஆখিরাহ. ஈமான் கொண்டவர்கள் மத்தியிலே எவன் மானக்கேடான விஷயங்கள் பரவுவதை விரும்புகிறானோ அவனுக்கு இந்த உலகத்திலும் மறுமையிலும் எச்சரிக்கை இருக்கிறது, வேதனை இருக்கிறது. எங்கே சமுதாயத்தை தடுப்பதற்கு சொல்வதற்கு ஆள் எங்கே? இந்த பாவங்களை தடுப்பதற்கு ஒரு கூட்டம் எங்கே? இந்த பாவங்களை தடுத்து நிறுத்துவதற்கு கிளம்பக்கூடிய பிள்ளைகள், மாணவர்கள், பெற்றோர்கள், முஸ்லிம்களுக்கு அல்லாஹ் كنتم خير أمة أخرجت للناس لتأمرون بالمعروف وتنهون عن المنكر. அவர்கள் அந்த முஹம்மதின் சமுதாயத்தை அவர்கள் ஏன் தீமைகளை தடுப்பார்கள், நன்மைகளை ஏவுவார்கள்? முஸ்லிம் கல்லூரியில் அப்படி ஒரு கூட்டம் இருக்குதா? இதை தடுக்கிறதுக்கு முஸ்லிம் மாணவர்கள் இருக்கிறார்களா? போய் பாருங்க தெரியும். கல்ச்சுரல்ஸ் நடத்துவாங்க, அப்போ போய் முஸ்லிம்கள் கூட்டத்தை பாருங்க. உள்ள அல்லாஹ்வுடைய சாபத்தை வாங்குவதற்கு முஸ்லிம்கள் தயாராகி கொண்டிருக்கிறார்கள். எப்படி முஸ்லிம்களை அல்லாஹ் கண்ணியப்படுத்துவான்? இவர்கள் எல்லாம் எப்படி முஸ்லிம் முஹம்மதின் உம்மத்தாக மாற முடியும்? அல்லாஹ் 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 அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், என்னுடைய சமுதாயத்திலே பூகம்பங்கள் வரும், என்னுடைய சமுதாயத்திலே நிலநடுக்கங்கள் வரும், என்னுடைய சமுதாயத்திலே பூமிக்குள் மக்கள் சொருவப்படுவார்கள், உருவங்கள் மாற்றப்படும். ஏன்? என்னுடைய சமுதாயம் இசையை ஹலாலாக்கும், பாட்டு பாடக்கூடிய பெண்களுக்கு பின்னால் ஓடும். சுப்ஹானல்லாஹ். யோசித்து பாருங்கள் கண்ணியத்துக்குரியவர்களே. இன்னைக்கு பார்க்கிறோம் முஸ்லிம் வாலிபர்களை, இன்னைக்கு பார்க்கிறோம் முஸ்லிம் பெண்களை வீதிகளிலே கேர்ள் ஃபிரெண்ட்ஸ். ஒரு முஸ்லிமான ஆண் தனக்கு மஹரம் இல்லாத ஒரு பெண்ணிடத்திலே பேசுகிறான், பழகுகிறான், அவளோடு தொடர்பிலே இருக்கிறான், அவளை தன்னுடைய சகோதரி என்று நினைத்துக் கொண்டு அவன் பழக்கத்தை வளர்த்துக் கொண்டிருக்கிறான், அல்லது காதலிக்கிறான், ஏதோ பண்ணுகிறான். உம்மத்திலே 100% வாலிபர்கள் இருந்தால் இதில் தப்பியவர்கள் அல்லாஹ் பாதுகாப்பானாக 10% கூட இருக்காது. உண்மையா இல்லையா? அல்லாஹ் தடுக்கவில்லை. அல்லாஹ் இதை ஹலாலாக்கி இருக்கிறானா? இது மார்க்கத்திலே ஹலாலா? குறிப்பாக சொல்ல வேண்டும், இந்த சமுதாயத்திற்கு இந்த செய்தியை